தாய் இல்லாமல் நாடுகளை தானே வரும் பிறந்ததில்லை சொல்லிட்டு நம்ம கவிஞர்கள் எத்தனையோ பாட்டு வந்து எழுதியிருக்காங்க. அதாவது வந்து தாயை முக்கியத்துவம் வச்சு எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு அதை வந்து முன்ன வச்சு தமிழ்நாட்டில் வந்து சாதனை படைச்ச பெண்மணிகள்லாம் இன்னைக்கு வந்து கூப்பிட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஊக்க வைக்கிறதுங்கிறது, என்கரேஜ்மெண்ட் பண்றதுங்கிறது நாடு வளரும், மக்கள் வருவாங்க. அந்த வகையில வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யாரை கூப்பிட்டுருக்காங்க? தமிழ்நாட்டின் ஃபர்ஸ்ட் லேடி, அன்பாக அண்ணி என்று அழைக்கக்கூடிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு உரியவர் அவர் தான். அதான் அண்ணியை பத்தி நீ வந்து சாதாரணமா நினைக்காதீங்க, அந்த வீட்டுக்கு பெரிய பலமே அண்ணி தான். அடக்கம், அமைதி, பாருங்க புன்னகை பாருங்க, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க அண்ணி. எங்க பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கீங்க, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கீங்க கேட்கக்கூடியவர். இந்த இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அண்ணியை கூப்பிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. என் அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்கள் எனக்கு உடன்பிறவா சகோதரர். அதாவது வந்து நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் பல பேர் இருப்பாங்க, ஆனா நடிகர் திலகம் சத்யராஜோட ரசிகர்கள் தான். சும்மா நான் சொன்னது, ஆமா உண்மைதான். கவுண்டர் நல்லா நடிக்கிறான்ப்பா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அப்பா. இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணியை பத்தி சொல்லணும்னா, அண்ணன் மேல கணவர் மேல வந்து பாசம் கொண்டவர், பிள்ளை மேல வந்து அன்பு கொண்டவர். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து எவ்வளவு பாசம். இப்ப நாங்க வெளியே இருக்கிற தம்பிங்க மேலாம் அவ்வளவு பாசம். இப்படிப்பட்ட ஒரு அண்ணியை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து பாராட்டு வச்சிருக்காங்கன்னா, அண்ணன் சேகர் பாபு அவர்கள், பிரியா அம்மா, நம்ம பிரவீன் சுல்தான் அம்மா, இவங்க எல்லாரும் வந்து நன்றி சொல்ல கடமை. ஏன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்தி இப்படி நீங்க கூப்பிட்டு எல்லாமே வந்து எல்லா தாய்மார்களும் சகோதரிகளும் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்தது, என்னையும் நீ அழைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து பிரமாதமா நடந்திருக்கு. இப்படிப்பட்டவர்கள் தான், அதாவது வந்து சாதனையாளர்கள், சாதனை படைச்சவங்க எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு விருது கொடுத்திருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வந்து இளைஞர், அதான் இளம் பிள்ளைகள், நீங்களாம் குட்டிகள், பாப்பா எல்லாம் எனக்கு பாப்பா இருக்கு, எனக்கு பேர பிள்ளைங்களா இருக்கு எனக்கு. இவங்க நீங்க எல்லாம் வந்து ஒரு உற்சாகமா இருப்பீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல நான் கலந்துட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் குழுவினருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரியா மேடம் மேயருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு, அண்ணி உங்க முன்னாடி வந்து இவ்வளவுதான் பேச முடியல, தப்பா நினைச்சுக்கிறீங்க தலைவரே, உங்க முன்னாடி இவ்வளவுதான் பேச முடிச்சு. பெரியவங்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இங்க, எங்க அப்பா மேல பிரிய உள்ளவங்களாம் வந்திருக்காங்க. நான் வந்து பெரியவங்க முகத்துலதான் எங்க அம்மா கமலாமாவை நான் பார்க்கிறேன். எப்படி வந்து அண்ணி வந்து அந்த வீட்டுல வந்து அண்ணன் வீட்டுல வந்து ஒரு ஒரு பலமா இருக்காங்களோ, ஒரு தூணா நிக்கிறாங்களோ, அதே மாதிரி எனக்கு தூணா இருந்தது எங்க அம்மா. இன்னைக்கு என் பொண்டாட்டி புடித்தார். இப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல இவங்களெல்லாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது பாருங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா இல்லை, நம்ம தான் யாருமே இல்லை. ஆகையால் நீங்க எல்லாம் பெண்கள், நீங்க எல்லாம் இந்த நாட்டோட பொக்கிஷங்கள். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்.